ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் லால் சலாம் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் ஆகும். அவர் கூட விஷ்ணு விஷால், விக்ராந்த் முக்கிய ரோலில் நடிச்சிருக்காங்க. ரஜினிகாந்தோட எக்ஸ்டெண்டட் கேமியோ, கபில் தேவ், ஏஆர் ரஹ்மான், பல வருஷம் கழிச்சு ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட இயக்கம்னு பல விஷயம் இருக்கிறதுனால படத்து மேலே இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் தாறுமாறாக போயிடுச்சு. இந்த எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சான்னு பார்க்கறதுக்கு முன்னே நம்ம ஈராட் மூவிஸில் வாரம் வெளியாகிற எல்லா மொழி படங்களோட விமர்சனத்தை பார்க்கறதுக்கு நீங்கள் மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. இப்போ இதோட கதையை சுருக்கமாக பார்ப்போம். மொய்தீன் பாயும் மாணிக்கமும் இந்து முஸ்லீம் பாகுபாடு இல்லாமல் திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்க. முஸ்லீம்ங்க பெரும்பான்மையாக இருக்கிற அவங்களோட ஒட்டுமொத்த கிராமமும் அப்படிதான். இப்படி இருக்க மாணிக்கம் பையன் திருவும் மொய்தீன் பாயோட பையன் சம்சுதனும் சின்ன வயசுல இருந்து வேற ஒரு காரணத்துக்காக எதிரும் புதிருமா இருக்கவனுங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருமே கிரிக்கெட்டை நல்லா ஆடக்கூடியவங்க. அங்க இருக்க 3 ஸ்டார் கிரிக்கெட் டீம்ல திரு தான் ஸ்டார் பிளேயர். திருவுக்கு இருக்க பாப்புலாரிட்டி பிடிக்காம ஒரே நான் முஸ்லீம் பிளேயரா இருக்கிற திருவை வெளியேற்றுறாங்க. திருவோ போட்டியா எம்சிசி என்ற டீமை உருவாக்குறான். இப்போ எம்சிசி டீம்ல இந்துக்களும் 3 ஸ்டார் டீம்ல முஸ்லீம்களா பிரிஞ்சிருக்காங்க. இதனால முன் அமைதியா இருந்த கிராமத்துல இந்த ரெண்டு டீமும் மோதிக்கும் போது ஒரு இந்தியா vs பாகிஸ்தான் மாதிரி டென்ஷனா முடியும். இதுல எம்சிசி டீம் தொடர்ந்து ஜெயிக்கும் போது மும்பையில் இருக்க சம்சுதனை 3 ஸ்டார் அணிக்கு விளையாட கூப்பிடுறாங்க. சம்சுதனும் இந்திய கிரிக்கெட் அணியில விளையாடணும்னு ஒரு கனவோட முயற்சி செய்துட்டு இருக்கான். மொய்தீன் பாய்க்கும் அதே கனவு தான். இப்படி ஒரு நிலையில ஏற்கனவே எலியும் புனிமா இருக்கிற ரெண்டு பேரும் திரும்பவும் கிரிக்கெட் ஆடினா என்ன ஆகும்? சண்டை வந்து ரெண்டு டீமும் மோதிக்கிறாங்க. இந்த சண்டையை சிலர் அரசியல் ஆதாயத்துக்காக நுழைஞ்சு கலவரம் பண்ணும்போது பெரும் வன்முறை வெடிக்குது. ஊரும் பாதிக்கப்படுது. அது திரு மற்றும் சம்சுதன் வாழ்க்கையை பிரட்டி போட்டுடுது. இந்த ரெண்டு பேருக்கும் அப்படி என்ன நடந்தது என்பதுதான் படத்தோட மீதி கதை. ஃபர்ஸ்ட் ஹாப் முழுதும் கிராமத்தில் இருக்கிற இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இருக்கிற உறவை சுத்தி வருது. அடுத்து விஷ்ணு விஷால், விக்ராந்த் நடுவில் இருக்கிற பகமை, விளையாட்டு கமிட்டியில் தூவப்படுற வெறுப்புணர்வு, நடுவில் எமோஷனல் காட்சிகளா இருக்கு. ரஜினியோட மாஸ் என்ட்ரி எதிர்பார்ப்பை கூட்டுது. ஆனா நமக்கு அவரோட அடுத்த ஆக்ஷன் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி தான் வருது. ரசிகர்களுக்கான மாஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் இந்த சிறப்பு தோட்டத்தில் எதிர்பார்க்க முடியாது. ஆனா ரஜினிக்கு ஷார்ப்பான வசனங்க, அந்த வயதுக்கேற்ற மெச்சூரான கேரக்டர் கச்சிதமா அமைஞ்சிருக்கு. எப்படி இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் கலக்கல் தான். ஆனா ஆண்களுக்கும் பிடிக்கும்னு டின்னர் டேபிள்ல விக்ராந்த் சொல்ற எக்ஸ்ட்ரா பிட்டை தவிர்த்திருக்கலாம். முக்கியமா ரஜினி இந்த இந்து முஸ்லீம் நட்பு இந்த அரசியல்வாதிகளால உணர்ச்சி வசப்பட்டு நாசமா போகாம இருக்கிறதுக்கான அணுகுமுறையை அழகா சொல்லியிருக்காரு. கதை கோர்வையா இல்லாம கொஞ்சம் டிராமா, கொஞ்சம் ஆக்ஷன், நிறைய எமோஷன்ஸ்னு கடைசியில ஒரு மெசேஜோட முடிக்கிறாங்க. விஷ்ணு விஷால் ரகடா அந்த கேரக்டருக்கு தேவையான நடிப்பை கொடுத்திருக்காரு. அவரோட கிரிக்கெட்டிங் ஸ்டோக்ஸோட நேர்த்தி ரசிக்க வைக்குது. செந்தில் திருவிழா கொண்டாடுறதுக்கான அர்த்தத்தையும் தனிமையை பத்தி சொல்றதும் நிகழ்ச்சி. தம்பி ராமையா நடிப்பை பிழியறாரு. விவேக் பிரசன்னா குள்ள நரைத்தனம், வஞ்சம், வில்லத்தனம்னு மிரட்டுறாரு. விக்ராந்த் திரும்பவும் வீணடிக்கப்பட்டிருக்காரு. இதுல மைனஸ்னா கிரிக்கெட் கிரவுண்ட்ல சில சீன்ஸை வச்சுட்டு மத சகிப்புத்தன்மை, நல்லிணக்கம், விளையாட்டுல பிரிவினைக்கு எதிராக குரல் கொடுக்கறதுன்னு சில போதனைகளை கொடுக்குறாங்க. இருந்தாலும் லால் சலாமோட புறக்கணிக்கப்பட்ட அம்சம் கிரிக்கெட் தான். உண்மையா விளையாட்டு தொடர்பான எதுவுமே கதையை தூண்டல. அடுத்த விஷயம், விஷ்ணு விஷால், விக்ராந்த் நடுவில் இருக்கிற கான்ஃபிளிக்ட்டை பெருசா ஏதாவது பில்டப் பண்ணாங்களான்னா இல்ல. அதனால இவங்க நடுவில் நடக்கிற உரசலும் நட்பும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தல. மேலும் இதுல பல பேர் சப்போர்ட்டிங் ரோல்ல வராங்க. அதுல கொஞ்சம் நந்தினி மாதிரி ப்ராமினென்ட்டா வரவங்கள அப்படியே விட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அந்த சீனே இல்லைனாலும் பாதிப்பு இல்லை. மொத்தத்துல லால் சலாம் எக்ஸ்டெண்டட் கேமியோன்னு சொல்லிட்டு முழு படத்துலையும் வர ரஜினிக்காக ஒரு தடவை பார்க்கலாம். இது நல்ல ஒரு மெசேஜ் இருக்க படம். ஆடியன்ஸ் சூப்பர் ஸ்டாரை மொய்தீன் பாயா பார்த்தாங்கன்னா அவர் சொல்றத மனதில் பதிய வச்சுட்டு மனிதநேயத்தோட நடந்தாலே இந்த படத்துக்கு பெரிய வெற்றி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.